195 மில்லியன் ரூபாய் செலவில் வவுனியாவில் அமைக்கப்பட்டுள்ள புதிய பஸ் நிலையம் திறந்து வைக்கப்பட்டு 3 மாதங்கள் முழுமை பெறவில்லை. இருப்பினும் இந்த பஸ் நிலையம் எந்தவித பயன்பாடுமின்றி மூடிய நிலையில் காணப்படுவதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் சேவை வவுனியா நகரில் உள்ள பஸ் நிலையத்திலும், தனியார் பஸ் சேவை வவுனியா நகரின் முதலாம் குறுக்கு தெரு, பண்டாரவணியன் வீதி உள்ளிட்ட 5 இடங்களில் இருந்தும் சேவையை முன்னெடுத்திருந்தன. இதனையடுத்து வவுனியாவில் சேவையில் ஈடுபடும் தனியார் பஸ்களுக்கு பஸ் தரிப்பிடமின்றி காணப்படுவதாக தெரிவித்து கடந்த 2012ஆம் ஆண்டு புதிய பஸ் நிலையம் அமைப்பதற்கான தீர்மானம் வவுனியா மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் எட்டப்பட்டது. இதன் அடிப்படையில் வவுனியா நகரில் இருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் 4 ஏக்கர் காணியில் புதிய பஸ் நிலையம் அமைப்பதற்காக 2013ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டது. எனினும் இதன்போது குறித்த பகுதியில் பஸ் நிலையம் அமைப்பதற்கு வவுனியா வரி இருப்பாளர் சங்கம் மற்றும் தனியார் பஸ் சங்கம் ஆகியன எதிர்ப்பு தெரிவித்தன. இலங்கை போக்குவரத்து சபையின் பஸ் சேவை புதிய பஸ் நிலையத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் என தனியார் பஸ் உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்தனர். எனினும் புதிய பஸ் நிலையத்திலிருந்து தனியார் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்கள் சேவையில் ஈடுபடும் என தெரிவித்து கடந்த ஜனவரி மாதம் 16ஆம் தேதி புதிய பஸ் நிலையம் திறந்து வைக்கப்பட்டது. அதனையடுத்து 2 சேவைகளும் ஒரே பஸ் நிலையத்திலிருந்து முன்னெடுக்கப்பட்டன. எனினும் நேரசூசி முறையாக இன்மையினால் இரு தரப்பினருக்கும் இடையில் கைகலப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து 2 தரப்பினருக்கும் இடையில் இந்த பிரச்சினை தொடர்பில் பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டது. எனினும் பேச்சுவார்த்தை இடம்பெற்று ஒரு வாரத்தின் பின்னர் பழைய இடத்திலிருந்து இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்கள் இயங்க ஆரம்பித்ததுடன் வடமாகாண போக்குவரத்து அமைச்சருக்கு எதிராக பல்வேறு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றன. குறித்த பிரச்சினைக்கு தீர்வு வழங்கும் முகமாக மார்ச் 31ஆம் தேதி வரை புதிய பஸ் நிலையத்தை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. தனியார் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்களை சேவையில் ஈடுபடுத்துவதற்காக புதிய இணைந்த நேரசூசி அமைப்பதாக மாகாண போக்குவரத்து அமைச்சர் ப. டெனீஸ்வரனால் வாக்குறுதி வழங்கப்பட்டது. எனினும் நேற்றுடன் காலக்கெடு முடிவுற்றும் எந்தவித தீர்வும் மற்ற நிலையில் 195 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட பஸ் நிலையம் இவ்வாறு காட்சியளிக்கின்றது. கிட்டத்தட்ட 150 மில்லியனுக்கும் அதிகமான பணம் அதில் செலவழிக்கப்பட்டுள்ளது. அனைத்தும் மக்களின் வரி பணம். இன்று அந்த பஸ் நிலையம் திறக்கப்பட்டு 2 மாதங்கள் ஆகியும் மக்கள் பாவனைக்கு பயன்படாத நிலையில் பூட்டப்பட்டிருக்கிறது. பொறுப்பில் உள்ள அமைச்சர்களும் சரி, அரசாங்க அதிகாரிகளும் சரி, மக்களின் வரிப்பணங்களை செலவிடும் பொழுது அது சரியான பாதையில் மக்களுக்கு சரியாக உபயோகப்படும் வகையில் அதை செலவழிக்க வேண்டும். ஆணவத்தின் அடிப்படையில் இவங்க இப்படியான விஷயங்கள் செய்கிற இந்த திட்டங்கள் எல்லாம் எந்தவித பிரயோசனமும் இல்லாமல் இன்றைக்கு இந்த வவுனியாவில் இருக்கிற இந்த பஸ் தரிப்பு நிலையத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் அரசாங்க பண்ணையாக இருந்த காணியை அநியாயமாக மண்ண நிறவை மூடி அரசாங்கத்தின் எதிர்த்து போக்கால இதை மூடி பெரிய கோடிக்கணக்கான பணத்தை அதுக்கு கொட்டி செலவழிச்சு ஒரு கண்ணுக்கு பார்க்க அது ஒரு அழகான கட்டிடங்களை தான் தெரியுதே தவிர அதால இந்த மக்களுக்கு அல்லது இந்த பஸ் சொந்தக்காரர்களுக்கு அல்ல அரசாங்க போக்குவரத்து சபைக்கு இதால என்ன நன்மை இருக்குன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. யாராக இருந்தாலும் அது வடமாகாணமாக இருக்கலாம், மத்திய அரசாங்கமாக இருக்கலாம், உடனடியாக இதில் ஈடுபட்டு இந்த புதிய பஸ் நிலையத்தை உடனடியாக திறக்க வேண்டும் என்றும் எங்களுடைய இரு சாதருக்கும் அதாவது ஈபூசாக்கும் எமது தனியாருக்குமான இணைந்த நேர அட்டவணையை உடன் அமுல்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றோம். இணைந்த நேர அட்டவணை, உள்ளூர் சேவை, அதே போன்று வெளி மாவட்டங்களுக்கு இடையிலான சேவைகள் தயார் நிலையில் இருக்கின்றது. ஆனால் 2 பகுதியினரும் ஒரு விட்டுக் கொடுப்புக்கு முன்வராமையினால் தான் பாரிய பிரச்சனைகள். ஏறக்குறைய 195 மில்லியன் ரூபாய்களில் செலவு செய்து கட்டப்பட்ட ஒரு தரமான பஸ் நிலையத்தை பயன்படுத்தாமல் இருப்பது என்பது ஒரு பாரிய பிரச்சினை, வேதனைக்குரிய ஒரு விடயம். ஆனால் இதற்கு எவ்வளவு இறங்கி அவர்களோடு செயற்பட முடியுமோ இறங்கி அவர்களோடு சேர்ந்து அந்த நடவடிக்கைகளை கொண்டு செல்ல வேண்டும் என்று நான் எடுத்த முயற்சி 2-3 தடவைகள் தோல்வியடைந்திருக்கு. நீதிமன்றம் செல்லாமல் இது சாத்தியமற்றது ஒரு விடயம். ஒழுங்கு விதிகள் தயார் செய்யப்பட்டிருக்கின்றது. 2 வார காலம் தேவையாக இருக்கின்றது. வர்த்தமானியில் அறிவித்ததன் பின்னர் அதனூடாக நீதிமன்றம் சென்று வவுனியா மாவட்டத்தில் மட்டுமில்லை 5 மாவட்டத்திலும் 2 பகுதியினரும் எவ்வாறு சேவை வழங்க வேண்டும் என்ற தீர்மானத்தை எடுக்கின்றனர்.